சிம்பிளான கொத்து பரோட்டா செய்வது எப்படி? ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை 2 பரோட்டா எடுத்துப்போம். கொஞ்சம் சோம்பு எடுத்துப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இடித்து போட்டிருக்கேன் நான். நீங்கள் பேஸ்ட்டாக போட்டாலும் ஓகே. தக்காளி எடுத்துப்போம். தக்காளியும் நல்லா வதக்கணும். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தோன்னா அதில் பாதி சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். தேவையான மசாலாவை சைடில் எடுத்துப்போம். நம்ம தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கலந்து போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம செய்கிறது வந்து 2 பேருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக ஆக்கிக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆன இந்த ஸ்டேஜில் பரோட்டாவை நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்ச மசாலாவில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா நம்ம கொத்தி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஆக்க முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்து பரோட்டா ரெடி.